ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட போய் என்னுடைய லைஃபோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, ஒரு ஸ்டோனை உன்னை கையில் கொடுத்து இந்த ஸ்டோனை எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போ, அங்கே யாராவது உன்கிட்ட விலை கேட்டாங்கன்னா ஒரு 2 ஃபிங்கரை மட்டும் காமி, வேறு ஒன்றும் சொல்லாத, ஒரு வார்த்தை சொல்லாத, சொல்லாமல் நீ பாட்டில் காமிச்சிட்டு இரு, அப்போ என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே இந்த பையன் மார்க்கெட் போகிறான். போனோடனே அங்கே ஒருத்தங்க வந்து விலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி 2 ஃபிங்கரை காமிக்கிறான். காமிச்சோடனே, ஓ இஸ் இட் $2 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. $2 அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த பையன் வந்து ஓடி வந்துடுறான் அவங்க அப்பா கிட்ட. அடுத்தது அவங்க அப்பா சொல்கிறாரு, இதோட நிப்பாட்டாத, நீ உடனே இதை எடுத்துட்டு மியூசியம் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் சொன்ன அதே ஃபாலோ பண்ணு, யாராவது விலை கேட்டாங்கன்னா 2 ஃபிங்கர் மட்டும் காமி, வேற ஒன்றும் சொல்லாதேன்னாங்க. உடனே இந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு மியூசியம் போகிறான். மியூசியம் போன உடனே அங்கே ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இது எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த பையன் சொல்கிறான், இப்படி விரல் காமிக்கிறான், ஃபிங்கர்ஸை காமிக்கிறான். காமிச்ச உடனே அவங்க சொல்கிறாரு, ஓ இஸ் இட் $200, $200 நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்பவும் இந்த பையன் ஒன்றுமே சொல்லாமல் அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்துடுறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, இதோட நிப்பாட்டாத, நீ அடுத்தது ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு ஷாப்புக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கேயும் போய் நான் என்ன சொன்னேனோ அதே செய் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையனும் அதே மாதிரி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் விற்கிற ஷாப்புக்கு போகிறான். அங்கே இவன் கையில் வச்சிருக்க ஸ்டோனை பார்த்துட்டு ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, இது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், அதே மாதிரி 2 ஃபிங்கர்ஸை காமிக்கிறான். காமிச்சோடனே, ஓ இஸ் இட் $200,000 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ எம் ரெடி டு கெட் இட், நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. திருப்பியும் அவங்க அப்பா கிட்ட ஓடி வரான். ஓடி வந்தோடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இப்போ உன்னுடைய வேர்த் என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ $2 வேர்த்தா அல்லது $200,000 வேர்த்தாங்கிறது நீ இருக்கிற இடத்த வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். இப்போ உன்னை கமாடிட்டி மாதிரி ஒரு பொருளா உன்னை நினைச்சு உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறவங்க கூட இருந்தேன்னா நீ ஒரு $2 தான் வேர்த். இப்போ நீ டிசைட் பண்ணு, $2 வேர்த் உள்ள இடத்துல நீ இருக்கணுமா, $200,000 வேர்த் இடத்துல நீ இருக்கணுமாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். $2 வேர்த் இடம்னா உன்னை யூஸ் பண்ணிட்டு கமாடிட்டி மாதிரி யூஸ் பண்ணிட்டு உன்னை தூக்கி தூர எரிஞ்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் $2 வேர்த்தான இடம். $200,000 வேர்த்துனா உன்னைய லவ்விங்கா, கேரிங்கா, சப்போர்ட்டிவா, நம்மளுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் கூட இருக்கிறவங்க, அந்த மாதிரிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தேன்னா அது $200,000 வேர்த்தான இடம். இப்போ உன்னோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Try again until you succeed. Thank you.